இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னாவே அது எதுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னா அங்க எவிடன்ஸை நம்ம கிரியேட் பண்றதுனால அது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிறதுனா அது என்ன பண்ணணும், சிஸ்டமேட்டிக்காவும் இருக்கணும் அண்ட் சயின்டிபிக்காவும் இருக்கணும். இப்ப சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிபிக் இருந்தா மட்டும்தான் அது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். அங்க இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அங்க ரிசர்ச் இல்லைன்னு அர்த்தம். ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னா அப்ப சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிபிக் எதுக்காக வைக்கிறோம்னா அது ஜெனரலைசைஸ் பண்ண முடியும். இப்ப நான் ஒரு ரிசர்ச் பண்றேன் அப்படின்னா இந்த ரிசர்ச் நான் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்ன பண்ணணும், யாருக்கெல்லாம் மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணுதோ, இப்ப எனக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நான் ஒரு 2 பேருக்கு கொடுக்கணும், அவங்க 2 பேருக்கு மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது என்ன பண்ணணும், எல்லாருக்குமே கொடுக்கணும். அப்பதான் என்னது, அந்த ட்ரைனிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். அது கொடுக்கல, எனக்கு மட்டும்தான் கொடுக்குது, இல்ல ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா என்னது, அது தட் இஸ் கால்ட் அது எக்ஸ்பெரிமெண்ட். ஒண்ணு நடக்குங்கிறது, இது நடக்குங்கிறது சொல்றது என்னது எக்ஸ்பெரிமெண்ட், நடக்காதுன்னு சொல்றது எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா எந்த ஒரு ரிசர்ச் இருந்தாலும் அது நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கணும். அப்பதான் அது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிறது. அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா இது சயின்டிபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் மெத்தட். இதுல முக்கியமான 2-3 வார்த்தை இருக்கு. இப்ப எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னா மேனிபுலேட் பண்ணுவாங்க. எதை மேனிபுலேட் பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப ட்ரெயினர் யாரு, ட்ரெயினி யாரு அப்படிங்கிற மாதிரி. இப்ப ட்ரெயினர் அப்படின்னா யாரெல்லாம் வந்து ட்ரெயினர் மீன்ஸ் வந்து யாரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க, இன்ஸ்ட்ரக்டர் சொல்றோம்ல, எக்ஸசைஸ் கொடுக்குற. ட்ரெயினி அப்படின்னா யாரு அட்டன் பண்றாங்க. அப்ப இப்ப யாரு ட்ரெயினர், இப்ப நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து நான் வந்து ட்ரெயினர். இப்ப நாம எல்லாம் இப்ப நீங்க வந்து எனது கிளாஸ் அட்டன் பண்றீங்க, நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறேன், என்ன யூஜிசி நெட் கிளாஸ் கொடுக்குறேன். அப்ப யாரு ட்ரெயினரு, நான் தான் ட்ரெயினர். அப்ப யூஆர் என்னது, ட்ரெயினி. அப்ப இது வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் நாம போகும்போது, பிசிக்கல் எஜுகேஷனுக்குள்ள நாம போகும்போது மேனிபுலேஷன் வார்த்தை தெரியும். இப்ப மேனிபுலேஷன் அப்படின்னாவே அது ஒன் ஆஃப் தி என்னது ட்ரீட்மெண்ட்னு அர்த்தம். மேனிபுலேஷன்ங்கிறது ட்ரீட்மெண்ட் இல்ல, அதுக்கு பேர் இன்னொரு பேர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னாவே அது என்னது, அதுதான் என்னது ட்ரெயினர். உங்களுக்கு ஈஸியா புரியுறதுக்காக சொல்றேன், ட்ரெயினர். எதுக்காக ட்ரெயினர் அப்படின்னா நான் தான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. எக்ஸாம் எழுதும் போது அந்த நான் நடத்துற கிளாஸஸ் என்ன பண்ணணும், உங்களுக்கு மார்க் எடுக்கிறதுக்கான உதவணும். அப்ப என்ன நடந்திருக்கு, அங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. நான் 10 நாள் கிளாஸ் எடுத்திருக்கேன், அந்த 10 நாள்ல நீ இம்ப்ரூவ் ஆயிருக்க, இம்ப்ரூவ் ஆகல, ஏன் இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கறதெல்லாம் எங்க கண்டுபிடிப்போம்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் தான் கண்டுபிடிப்போம். அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிற வந்த உடனே நமக்கு என்ன தெரியணும், சிஸ்டமேட்டிக்ங்கிற வார்த்தை தெரியணும், சயின்டிபிக்ங்கிற வார்த்தை தெரியணும். அதுக்கு அடுத்து என்னன்னா இதுல எதுக்காக மேனிபுலேட்ஸ் வருது அப்படின்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். எதையாவது ஒரு இதுக்குள்ள போய் நம்ம என்ன பண்ணணும், காசு ஏதாவது காரணங்கள் இருக்கணும், அதை எஃபெக்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப காசஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன், அதுதான் என்ன காசு. என்ன ட்ரைனிங் கொடுக்குறேன், யூஜிசி நெட் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்து நிறைய நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்க சொல்லிக் கொடுக்க ஒன்னொன்னா அப்டேட் ஆகுறீங்க, ஒவ்வொரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்க. தெரிஞ்சோன்னு என்ன ஆகுது, யூஆர் என்னது கிளியர் த நெட் எக்ஸாமினேஷன். அப்ப நெட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், நான் ஒரு காரணமா இருக்கேன், நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு காரணம். அப்ப எது காரணமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அப்ப ட்ரீட்மெண்ட், அதுக்கு பேர் இன்னொரு பேர் ட்ரீட்மெண்ட் வேரியபிள்ஸ். இன்னொரு பேர் என்னது, மேனிபுலேட் வேரியபிள்ஸ். அப்ப மேனிபுலேஷன் என்ன பண்ணுவோம், மேனிபுலேட் பண்றது, உங்களை உருவாக்குறது, உங்களை ரெகுலேட் பண்றது. அப்ப இதெல்லாம் என்னது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல வர்ற வார்த்தைகள். அப்ப மேனிபுலேட்னா என்ன அப்படின்னா மேனிபுலேஷன் இஸ் தி ட்ரீட்மெண்ட் இஸ் தி காசு சொல்லுவாங்க. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணுவோம், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல வரும். இப்ப எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள். எஃபெக்ட்னா என்னது, டிபெண்டன்ட் வேரியபிள். எதுக்கா டிபெண்ட்னா
அந்த நீங்க வெயிட் பண்றீங்களா? இப்ப நீங்க தான் வெயிட் பண்றீங்க யூஜிசி. எதுக்காக வெயிட் பண்றீங்க? என்ன எக்ஸசைஸ் இன்னைக்கு சார் கொடுக்க போறார், என்ன இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறார் அப்படிங்கிறத என்ன பண்றீங்க? வெயிட் பண்ணி நீங்க என்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணி 10 ரவுண்ட் ஓட சொல்றோமா, இல்ல 10 எக்ஸசைஸ் கொடுக்குறோமா, 10 கிளாஸஸ் அட்டன் பண்றீங்களா? அப்ப என்னது, நீங்க எதை டிபெண்ட் பண்றீங்க? என்னைய டிபெண்ட் பண்ணிருக்கீங்க, ட்ரெயினரை டிபெண்ட் பண்றீங்க. அப்ப ட்ரெயினரை டிபெண்ட் பண்ணும் போது அதுக்காக டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருப்பாங்க. அதான் டிபெண்டன்ட் வேரியபிள். எதையாவது ஒண்ணு டிபெண்ட் பண்ணி அப்பதான் அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டிபெண்ட் பண்ணாம இம்ப்ரூவ்மெண்டா. ஆனா இவங்க யாரு? இண்டிபெண்டன்ட்ங்கிறவங்க யாரு? இண்டிபெண்டன்ட்ங்கிறவங்க ட்ரைனிங் கொடுக்குறவர். அப்ப எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னா, இப்ப ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், கண்டினியூஸ் ட்ரைனிங் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், எண்டூரன்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், டேப்லெட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இப்ப டேப்லெட் என்னது? இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். டேப்லெட் நான் காய்ச்சலுக்கு உங்களுக்கு கொடுத்தேன்னா எனது காய்ச்சல் சரியாகும். யாருக்கு சரியாகும்? சரியாயிருச்சுன்னா அது என்னது? டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப இண்டிபெண்டன்ட்க்கு டிபெண்டன்ட்க்கு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப எதெல்லாம் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எதெல்லாம் அப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், மேனிபுலேட் வேரியபிள்ஸ், டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இதெல்லாம் என்னன்னா கண்ட்ரோல்டு கண்டிஷன். எல்லாமே என்ன இருக்கு? எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சை பொறுத்தவரை இங்க எல்லாமே கண்ட்ரோல்டு கண்டிஷன். எதுக்கு கண்ட்ரோல்டுங்கிற வார்த்தை வைக்கிறோம் அப்படின்னா, அப்ப கண்ட்ரோல்டு எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, அங்க எஃபெக்ட் நடந்திருக்கா, எவ்வளவு தூரம் போயிருக்கு, எவ்வளவு தூரம் போகல, இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காகவே கண்ட்ரோல்டுங்கிற வார்த்தை நம்ம வைக்கிறோம். சார் வாய்ஸ் கேட்கலைங்க சார். சார் சார் சங்கர் சார், சார் மைக் அன்மியூட் பண்ணு. சரி சரி. இப்ப கண்ட்ரோல்டு கண்டிஷன் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, இது கண்ட்ரோல் வேரியபிள் எதுக்காக வைக்கிறோம்? இண்டிபெண்டன்ட் வேரியபிள், மாடரேட்டர் வேரியபிள், அந்த மாதிரி நிறைய வேரியபிள்ஸ் வரும். அதை நம்ம பின்னாடி படிக்கலாம். இப்போ இந்த கண்ட்ரோல்டுங்கிறது என்ன வார்த்தை அப்படின்னா, ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் நான் டெஸ்ட் எடுக்கிறேன். இப்ப ப்ரீ டெஸ்ட் எடுக்கிறேன். இப்ப பேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா டைனஸ் டெஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் கொடுக்குறேன். 10 கொஸ்டின்ல 3 பேருமே 5 மார்க் எடுத்துறீங்க. அதுல 2 பேரும் எனக்கு ட்ரைனிங் ரெகுலரா வர்றீங்க. ஒரு பையன் ட்ரைனிங் வர்றதில்ல, அவனை நிப்பாட்டி வச்சிடறேன்.
நீ ட்ரைனிங் அட்டன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 2 பேருக்கு நான் என்ன பண்றேன், ஒரு 3 months நான் ரெகுலரா ட்ரைனிங் கொடுக்குறேன். ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு மறுபடியும் நான் என்ன பண்றேன், 3 மாசம் கழிச்சு மறுபடியும் 3 பேருமே அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணாதே கூப்பிட்டு 3 பேருக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன். ட்ரைனிங் அட்டன் பண்ணாத 5 மார்க் எடுத்தவன் 6 மார்க் எடுக்கிறான், இல்ல 4 மார்க் எடுக்கிறான். நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணவன் 8 மார்க் எடுக்கிறான், 9 மார்க் எடுக்கிறான். அப்ப இவங்க எந்த லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ் வைக்கிறோம். கண்ட்ரோல் குரூப்னு ஒண்ணு வைக்கிறோம். இதெல்லாம் வச்சா மட்டும்தான் எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கறத அந்த லென்த் தெரியும் நமக்கு. அதனாலதான் கண்ட்ரோல் குரூப். இல்லைன்னா லென்த் தெரியாது, எதனால இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் தெரியாது. என்விரான்மெண்டல்ல இம்ப்ரூவ் ஆனாங்களா, இல்ல ஃபுட்டுனால இம்ப்ரூவ் ஆனாங்களா, இல்ல வேற ஏதாவது அதர் ட்ரைனிங், அதாவது எக்ஸ்ட்ரானைஸ் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க, இன்டர்வேனிங் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க, கான்பவுண்டிங் வேரியபிள்ஸ் சொல்லுவாங்க. அப்படி நிறைய வேரியபிள்ஸ் வரும், அதோட நேம்லாம் நம்ம படிக்கணும். இப்ப நமக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன. அப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து இந்த ரிசர்ச் மேனிபுலேட் த ஒன் ஆர் மோர் அப்படிங்கிறது, இந்த மேனிபுலேட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் என்னது, இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அண்ட் அப்சர்வ் த எஃபெக்ட், யாரை அப்சர்வ் பண்ணுவாங்க, யார் வந்து டிபெண்டா இருக்காங்களோ அவங்க அப்சர்வ் பண்றது, எவ்வளவு தூரம் எஃபெக்டா இருக்காங்க, எவ்வளவு தூரம் ட்ரைனிங்ல இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க தெரிஞ்சுக்கிறது தான் என்னது, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல இந்த வார்த்தை. அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னா இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இது ரெண்டுமே இருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா காசு எதை குறிக்குது அப்படின்னா அதுதான் மேனிபுலேஷன்ஸ் குறிக்கும், இல்லைன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளை குறிக்கும். எஃபெக்ட்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா எஃபெக்ட் மீன்ஸ் டிபெண்டன்ட் வேரியபிள். யாரு டிபெண்டிங் இருக்காங்க அப்படின்னா, இப்ப நீங்க யூஜிசி கிளாஸ் அட்டன் பண்றீங்களா, ட்ரெயினி ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரெயினருங்கிறது நான் வாத்தியாரா இருக்கிறவங்க ட்ரெயினர், யார் அட்டன் பண்றாங்களோ அவங்களுக்கு ட்ரெயினி. அப்ப டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் ட்ரைனிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணுது. என்ன சேஞ்சஸ் பண்ணுதுன்னா, உங்களோட இருக்கிற எக்ஸசைஸ், இப்ப நான் ஒரு ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், ஒரு என்டியூரன்ஸ் எக்ஸசைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணுது. நான் ரெகுலரா ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், மசில் மாஸ் சேஞ்ச் பண்ணுது. அந்த மசில் மாஸ் சேஞ்ச் பண்றது தான் என்னது, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சரிங்க சார், சரி. 25ஆம் தேதி எனக்கு டியூட்டி இருக்குமே, காலையில முடிச்சுட்டு அப்படியே வந்துடலாமா? சரிங்க சார். சரிங்க சார், தெரியும் சார், தெரியும், சொல்லுங்க. சரிங்க சார், சரிங்க சார். பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம் சார். பார்த்துடலாம். ஓகே சார். ஆமா, வந்துடாது. தெரியல சார், தெரியல. அவர் போறேன்னு சொன்னார். தெரியல சார், எனக்கு தெரியல சார். அவர் பேரு நம்ம பேரை கோயம்புத்தூர்காரு, பேர் தெரியல எனக்கு. சரிங்க சார், சரிங்க சார், எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருக்கோம். என்னோட வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். ஹலோ, என்னோட வாய்ஸ் கேக்குதா சார்? கேக்குதுங்க. சரி, ஓகே. இப்ப இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து சேஞ்சஸ் சம்திங், இது ஞாபகம் வச்சுக்கணும். காசுன்னு சொல்றது ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அதே மாதிரி வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா எஃபெக்ட், என்ன நடக்குது அப்படிங்கிறது எஃபெக்டை பொறுத்து நடக்கும். அப்ப இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னாவே நமக்கு தெரிய வேண்டியது காஸ் அண்ட் எஃபெக்ட்.
அதுக்கு அடுத்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த வார்த்தை தெரியணும். எது டிபெண்டன்ட் வேரியபிள், எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மறுபடியும் சொல்றேன், மறந்துடுவீங்க. எக்ஸாம் டயத்துல போய் மறந்துடுவீங்கிறதா சொல்றேன். ட்ரைனிங் எல்லாமே இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அதான் எஃபெக்ட் எல்லாமே டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எல்லாம் டிபெண்டன்ட் வேரியபிள், நான் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அப்படிங்கிறத கிளாஸ் எடுக்கிறது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், சர்க்கியூட் ட்ரைனிங், என்டூரன்ஸ் ட்ரைனிங், இதெல்லாமே என்னது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மேனிபுலேஷன் பண்ணும். அது முக்கியம். மேனிபுலேட் பண்றது இண்டிபெண்டன்ட். எஃபெக்ட் கொடுக்கறது என்னது டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். இதுதான் முக்கியமான வார்த்தைகள். இந்த என்னது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சை பொறுத்தவரை இதுதான் முக்கியமான வார்த்தைகள். இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அப்சர்வேஷன் பண்றது. எதுக்காக அப்சர்வேஷன் பண்றோம் அப்படின்னா என்ன நடக்கிறது தெரிஞ்சுக்கிறதுனால என்னது அப்சர்வேஷன் பண்ணுவோம். எதுக்கு கீழே வந்து கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். இது எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலர். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் எப்பவுமே கண்ட்ரோல்டு கண்டிஷனா இருக்கும். அதுக்காக தான் இது வந்து என்னது கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். The experimental research design the research is the active agent, then passive observer. ஆக்டிவ் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்னன்னா நாம தான் ஆக்டிவ் ஏஜென்ட். நான் மீன்ஸ் வந்து நான் ஆக்டிவ் ஏஜென்ட், நீங்க வந்து பேசிவ். இப்படி கூட கொஸ்டின் அப்சர்வர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுக்காக தான் இது சொல்றது. அதுக்கப்புறம் முக்கியமான வார்த்தைகள் எஃபெக்ட், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல இததான் முக்கியமா படம் போட்டிருந்தேன். இது உங்க மைண்ட்ல இருக்கிறது. அப்படியே உங்க மைண்ட்ல இருந்தா தான் இந்த இதுல இருக்க நடக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஃப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல், ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல், குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல். இந்த 4 வார்த்தை தெரியும். டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் டிசைன். சார் எதுக்கு சார் டைப்ஸ் எல்லாம் இருக்கு இதுல அப்படின்னு கேட்டா, ஒரு ரிசர்ச்சை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணணும், எந்தெந்த மெத்தட்ல கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க டைப்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. இப்ப வந்து ஒரு டேட்டா வந்து இருக்கு, நான் ரேண்டமைஸ்டா இருக்கு, அவனால எடுக்கவே ரேண்டமைஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணணும். அப்ப உண்மையா நான் ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்? ஒரு கொஞ்சம் பேரை வச்சு பார்க்கணும். நான் ஒரு 10 பேர் ட்ரைனிங் என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு COVID-19 வந்துருச்சு அப்படின்னா ஒரு 15 பேரை வச்சு பண்ணுவோம். அந்த 15 பேர் கோவிட் உள்ளவங்களை எடுத்தாந்து அவங்களுக்கு நிறைய என்ன பண்ணுவோம், அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். என்ன மாதிரி வைரஸ் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் என்ன வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணுவோம், அதுக்கு எந்த மாதிரி ரிசர்ச் யூஸ் பண்றது. அப்படியே ஒவ்வொரு ரிசர்ச்சுக்கு ஒரு இடத்துக்கு போறோம், அங்க என்ன நிலைமை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு என்ன, ஆல்ரெடி ஒருத்தர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க, நார்மலா இருக்கிறவங்களுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்தனால அவங்களுக்கு எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுவோம். அப்ப ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் என்னென்ன மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணுவோம், எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுவோம், ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவோம், குவாசில என்ன மாதிரி பண்ணுவோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எப்படி பண்ணுவோங்கிறது தான் வந்து டைப் ஆஃப் ரிசர்ச்ல மொத்தம் 4 டைப் இருக்கு. இந்த 4 டைப்பு கீழே என்னென்னலாம் வருங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப மெயினா இது முக்கியமான இந்த 4மே ரொம்ப முக்கியமான இதுலதான் நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்கலாம்.
என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு இந்த கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து குவாசில கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ். நான் ரேண்டமைசேஷன், லேக் ஆஃப் ரேண்டமைசேஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. லேக் ஆஃப் ரேண்டமைசேஷன் கொஸ்டின் கேட்டிருந்தான். அப்ப லேக் ஆஃப் ரேண்டமைசேஷனா எங்க லேக் இருக்கு அப்படின்னா அது குவாசில தான் இருக்கு. ஈஸி கொஸ்டின். அப்ப லேக் ஆஃப் ரேண்டமைசேஷன் எங்க இருக்கு அப்படின்னா அது எங்க இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்ப நான் ரேண்டமைசேஷன் என்னன்னா அது தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். நான் ரேண்டமைசேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அது ஒண்ணு கேட்பான். இல்ல நோன் ரேண்டமைசேஷன் இல்ல அப்படிங்கிறது இந்த மாதிரி வார்த்தையை போட்டு அவன் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பான். அப்ப இந்த மாதிரி 3 வார்த்தையை போட்டு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கிறான் அப்படின்னா நம்ம என்னென்ன வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது இந்த 4 மெத்தட் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த 4 மெத்தடை நம்ம பாக்குறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன், இது கீழே என்னென்ன இதெல்லாம் வருது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குவாசி எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். குவாசி அப்படின்னா இங்க ரேண்டமைசேஷன் இருக்காது. அப்ப இந்த 3க்கானது இங்க இருக்கு. இந்த காலம் பாத்தீங்கன்னா தெரியும். ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னா ரேண்டமைசேஷன், குவாசினா நோ ரேண்டமைசேஷன், ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல் நோ ரேண்டமைசேஷன். கண்ட்ரோல் குரூப் இருக்குமா? இருக்கும். இங்க சம்டைம் வச்சுக்குவோம், இங்க வச்சுக்க மாட்டோம், ரேர். அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னது டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். இது முக்கியமா என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த 4 வார்த்தையை தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் சயின்டிபிக் டிசைன் சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் சயின்டிபிக் டிசைன்ங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த வார்த்தையை தான் நமக்கு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரேண்டம் அசைன்மெண்ட். ரேண்டம் அசைன்மெண்ட்னா என்னது? நம்ம வந்து ரேண்டம் அப்படின்னா தெரியணும். இப்ப ரேண்டம் சார் என்ன ரேண்டம் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ரேண்டம்னா ஒரு கிளாஸ்ல 60 பேர் இருக்காங்க. 60 பேர் இருந்தாங்கன்னா அந்த 60 பேரை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஒண்ணு ஏஜ் வைஸ் எடுக்கணும், இல்லைன்னா வந்து ஹைட் வைஸ் எடுக்கணும், இல்ல வந்து எப்படி எடுக்கணும், ஏதாவது ஒரு மெத்தட்ல நம்ம அவங்கள எடுக்கணும். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். அப்ப ஈக்குவல் சான்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அங்க ரேண்டமைஸ்டு வரும், இல்லைன்னா ரேண்டமைஸ்டு வராது. அப்ப ரேண்டம் அப்படின்னாவே ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேர்ல இருந்து எனக்கு ஒரு 5 பேர் டேட்டா வேணும் அப்படின்னா எனக்கு பிடிச்சவங்களை எடுக்கக்கூடாது. எனக்கு பிடிச்சவங்களை எடுத்தோன்னா அது பேர் பயாஸ். அப்ப ரேண்டமைசேஷன் என்ன பண்ணணும்? ஒரு கிரிட்டீரியா பிக்ஸ் பண்ணணும். எந்த மாதிரி கிரிட்டீரியா பிக்ஸ் பண்ணணும்? ஹைட் வைஸ் பிக்ஸ் பண்ணணும், இல்ல மார்க் வைஸ் பிக்ஸ் பண்ணணும், இல்ல அவங்களோட என்டிரன்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு பிக்ஸ் பண்ணணும். அப்பதான் ரேண்டமைசேஷன், அப்பதான் எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கும். அப்ப ரேண்டம் அப்படின்னாவே சொல்லுப்பா, அதை பண்ணிருப்பா. ஒட்ட முடியாதுங்களா? ஏன் அவங்க பண்ணி கொடுப்பாங்களே. ரீப்பர் போயிடுச்சா? சரி, அப்புறம் நாளைக்கு வந்து பண்ண சொல்லுவாங்க. ரீப்பர் எடுத்து வந்து அதுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. அது காஸ்ட் வைஸ் அதிகம் இருக்குங்களா? சரி, சரி, கிளாஸ் என்ன கூப்பிட்டாங்க. வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுண்ணா, கேக்குது சார், கேக்குது சார், கேக்குதுண்ணா. சரி 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 சரி. இப்ப ரேண்டம் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதான் ரேண்டம்ங்கிறது வந்து நம்ம தனியா ஒரு கிளாஸ் எடுப்போம். எப்படி ரேண்டம் எதுல வரும் அப்படின்னா,
அது வந்து ரிசர்ச் டிசைன்ஸ் சாம்பிள்ஸ்ல வரும். எப்படிலாம் வந்து நம்ம ஒரு டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத, ரேண்டமைசேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது, சாட்டிஃபைடு சாம்பிள், அதுக்கப்புறம் வந்து ரேண்டமைஸ்டு சாம்பிள், அந்த மாதிரி பார்ப்போம். ஸ்னோபால் சாம்பிள்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். அப்ப அதுல வந்து ரேண்டமைஸ்டு அதை தெளிவா சொல்லிக் கொடுப்பேன். ரேண்டம்ங்கிறது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மறுபடியும் ஒரு ஈக்குவல் டேட்டா நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அவங்கள வந்து கரெக்டா என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கணும். அப்பதான் ரேண்டமைசேஷன் சொல்லுவாங்க. அதுக்காக ப்ரீ டெஸ்ட் வைக்கிறது. ப்ரீ டெஸ்ட் வச்சு ஒரு 1000 பேருக்கு நான் ப்ரீ டெஸ்ட் வைக்கிறேன்னா, எனக்கு 5 எல்லாருமே என்னது ஈக்குவலா இருக்கணும். எல்லாமே 5 மார்க் எடுத்தவங்களும் நான் டேட்டா எடுத்தேன்னா, அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ்மெண்ட். நான் வந்து டேட்டா கொடுத்தா எல்லாருமே ஒரே மாதிரி மார்க் இம்ப்ரூவ் ஆகும். 5 மார்க் எடுத்தவனையும் 15 மார்க் எடுத்தவனையும் நான் ஒரே குரூப்ல வச்சிருந்தேன்னா, 5 மார்க் எடுக்கிறவன் 7 மார்க் எடுப்பான், 15 மார்க் எடுக்கிறவன் 30 மார்க் எடுப்பான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன, டேட்டா ரொம்ப ஒரு மாதிரி கருவுல உட்காராம வேற மாதிரி போகும். அதனாலதான் இந்த ரேண்டமைசேஷன் எடுக்க சொல்றாங்க. கண்ட்ரோல் குரூப்னா என்னன்னு நமக்கு தெரியும். அந்த குரூப் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாது, நோ ட்ரீட்மெண்ட். எப்படி வர்றாங்களோ அப்படியே இருப்பாங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ண மாட்டாங்க. கண்ட்ரோல் குரூப். மேனிபுலேஷன் உங்களுக்கு தெரியும், அதான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அப்ப கை கண்ட்ரோல் வேரியபிள்ஸ், இது வந்து கை கண்ட்ரோல் வேரியபிள்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் தி என்னது, நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத. கை கண்ட்ரோல்டு எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அப்ப இந்த 2 எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ப்ரீ டெஸ்ட், போஸ்ட் டெஸ்ட், கண்ட்ரோல் குரூப் டிசைன். போஸ்ட் டெஸ்ட் ஒன்லி கண்ட்ரோல் குரூப் டிசைன். சாலமன் 4 குரூப் கண்ட்ரோல் குரூப் டிசைன். என்ன சார் இது 3 வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, நம்ம இப்ப என்னென்ன டைப்ல வந்து நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்றோம், எப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் இங்க பேசுது. ப்ரீ டெஸ்ட், போஸ்ட் டெஸ்ட், கண்ட்ரோல் குரூப் டிசைன் அப்படின்னாவே, ஒருத்தருக்கு ப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம். ப்ரீ டெஸ்ட்னா என்னது, அவன் உள்ள வரும்போது அவனுக்கு டெஸ்ட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், அவனை நேரா வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன். ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்படியே போஸ்ட் டெஸ்ட் எடுக்கிறேன். அப்ப ப்ரீ டெஸ்ட், ட்ரைனிங், போஸ்ட் டெஸ்ட். ஆனா இங்க என்ன இருக்கு, ரேண்டமைஸ்டு இருக்குமா? இருக்கும். ரேண்டமைஸ்டு இருக்கும், ட்ரைனிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். எதுல, ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்தவரை எல்லாமே இருக்கும். அப்ப போஸ்ட் டெஸ்ட் ஒன்லி கண்ட்ரோல் குரூப் அப்படின்னா என்னது, அவனுக்கு இது எடுக்க மாட்டோம், ப்ரீ டெஸ்ட் எடுக்க மாட்டோம். ஒன்லி ட்ரைனிங், போஸ்ட் டெஸ்ட், ட்ரைனிங், போஸ்ட் டெஸ்ட். சாலமன் 4 குரூப் டெஸ்ட் அப்படின்னா அங்க வந்து 4ஆ பிரிச்சிருவோம் குரூப்ப. ஒரு குரூப் ப்ரீ டெஸ்ட், போஸ்ட் டெஸ்ட், ட்ரைனிங். இன்னொரு குரூப் ப்ரீ டெஸ்ட் இருக்காது, ட்ரைனிங், போஸ்ட் டெஸ்ட். இன்னொரு குரூப் கண்ட்ரோல் குரூப், ப்ரீ டெஸ்ட் எடுப்போம், போஸ்ட் டெஸ்ட் எடுப்போம், நோ ட்ரைனிங். இந்த மாதிரி 4ஆ பிரிச்சிருவோம். இந்த மாதிரி 4ஆ பிரிச்சு பண்றதுதான் என்னது, சாலமன் 4 குரூப் டிசைன் சொல்லுவாங்க. இது என்ன, இந்த டிசைனால என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா, எல்லா டெஸ்ட் எடுத்துருவோம். அப்ப என்ன ஆகுது, மோர் ரொம்ப கரெக்டா இருக்கும். இந்த டெஸ்டோட இது வந்து என்னன்னா, மோர் அக்யூரேட்டா இருக்கு. ரிசல்ட் வந்து மோர் அக்யூரேட்டா இருக்கும். அதனாலதான் சாலமன் 4 குரூப் டிசைன்ங்கிறது. இப்ப இந்த ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட் டிசைனோட ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாம நமக்கு தெரிய வேண்டியது மேனிபுலேஷன் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஃபர்ஸ்ட் வார்த்தை. அதுக்கடுத்து ரேண்டம் அசைன்மெண்ட், இந்த வார்த்தை தெரியணும். ஏன்னா ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்னா ரேண்டம் இருக்கணும் தெரியும். கண்ட்ரோல் குரூப் இருக்கும்னா இருக்கும். அப்ப இது 3 எங்க இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கும். எங்க இருக்கும், ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன இருக்கும், ரேண்டம் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன்னா ரேண்டம் இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்கும், கண்ட்ரோல் குரூப் இருக்கும். மூணாவது எங்க இருக்கு அப்படின்னா மேனிபுலேஷன் இருக்கும். மேனிபுலேஷனா ட்ரைனிங். ஞாபகம் வச்சுங்க, ட்ரைனிங் தான் மேனிபுலேஷன் சொல்றது. என்ன ட்ரைனிங் சொல்றது, பிளேமெட்ரி ட்ரைனிங், ஒன் ஆஃப் தி ட்ரைனிங், இதை தான் சொல்லுவாங்க. அப்ப ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த 3 வார்த்தை தெரியணும். மேனிபுலேஷனு, ரேண்டம், கண்ட்ரோல் குரூப். இது 3 இருந்தா தட் இஸ் கால்டு ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் இங்க கொடுத்துருக்கேன். பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா, ரேண்டமைசேஷனா என்ன அப்படின்னா என்னது, பார்ட்டிசிபென்ட் ரேண்டமில்லி அசைன்டு. கண்ட்ரோல் குரூப்னா என்னது, does not receive the treatment. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மேனிபுலேஷன் என்னது, ட்ரீட்மெண்ட் இல்ல இன்டர்வென்ஷன். இன்டர்வென்ஷன் ஏதாவது கொடுக்கறது, அதான் இன்டர்வென்ஷன். இந்த ஹை இன்டர்னல் வேலிடிட்டி அப்படின்னா என்னன்னா, எது ஸ்ட்ராங்கா இருக்குது, எது ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்கிறது கண்டுபிடிக்கிறது ஹை இன்டர்னல் வேலிடிட்டி. நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்டர்னல் வேலிடிட்டினா என்ன, எக்ஸ்டர்னல் வேலிடிட்டினா என்னங்கிறத நம்ம பார்ப்போம்.
இப்ப வந்து இதுல மேஜர் டைப் ஆஃப் த ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல சொன்னேன், ஆல்ரெடி நான் சொன்னதுதான். இது என்ன பண்ணுவாங்க, ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட் கண்ட்ரோல் குரூப் டிசைன். இந்த இதுல என்ன இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு டைப். எதுல ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ல இது ஒரு டைப். ரேண்டம் அசைன்மெண்ட் இருக்கு, ப்ரீ டெஸ்ட் எடுத்துற, ட்ரீட்மெண்ட் கொடுத்துற, போஸ்ட் டெஸ்ட். இதான் ரெகுலர், நம்ம ரெகுலரா பண்ற ரிசர்ச்லோட இது ஒண்ணு. ப்ரீ டெஸ்ட், போஸ்ட் டெஸ்ட், ட்ரீட்மெண்ட், ரேண்டம் அசைன்மெண்ட். ரேண்டம் அசைன்மெண்ட் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது ட்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து போஸ்ட் டெஸ்ட் ஒன்லி கண்ட்ரோல் குரூப் அப்படின்னா இங்க என்னன்னா, இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரேண்டம் அசைன்மெண்ட் இருக்கும், ப்ரீ டெஸ்ட் இருக்காது, போஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் குரூப் இங்க என்ன இருக்கு, ரேண்டம் இருக்கு, ட்ரைனிங் இருக்கு, போஸ்ட் டெஸ்ட் இருக்கு. அப்ப இது ப்ரீ டெஸ்ட் இருக்காது. ப்ரீ டெஸ்ட் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னன்னா ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் ஆகும். ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ல என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரீ டெஸ்ட், போஸ்ட் டெஸ்ட், கண்ட்ரோல் குரூப் டிசைன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து போஸ்ட் டெஸ்ட் ஒன்லி கண்ட்ரோல் குரூப் டிசைன், இங்க ப்ரீ டெஸ்ட் இருக்காது. மூணாவது சாலமன் 4 குரூப் டிசைன். இங்க 4 குரூப்பா பிரிப்பாங்க. ஒரு குரூப்புக்கு ட்ரைனிங் இருக்கு, ஒரு குரூப் ட்ரைனிங் இருக்காது, ஒரு குரூப் வந்து போஸ்ட் டெஸ்ட். இந்த முன்னாடி இருக்கிறது எல்லாம் சேர்ந்து வரும். முன்னாடி இருக்கிறது எல்லாமே சேர்ந்து இங்க ஒரு இதா வர்றதுதான் சாலமன் 4 குரூப் டிசைன் சொல்லுவாங்க. ப்ரீ டெஸ்ட், போஸ்ட் டெஸ்ட் ஒன்லி, கண்ட்ரோல் குரூப், இப்படி இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா ரேண்டமைசேஷன் இருக்கு, ப்ரீ டெஸ்ட் எடுத்துட்ட, ட்ரீட்மெண்ட் இருக்கு, போஸ்ட் டெஸ்ட் எடுத்துட்ட, ரைட்டா? இது ரெகுலர் குரூப். அடுத்தது இங்க ரேண்டமைசேஷன் இருக்கு, ப்ரீ டெஸ்ட் இருக்கு, ட்ரைனிங் கிடையாது. இப்ப இந்த ஆறுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆறுனா ரேண்டமைசேஷன், O1 அப்படின்னா ப்ரீ டெஸ்ட். இந்த மாதிரி மல்டிபிள் இண்டு போட்டிருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ட்ரீட்மெண்ட், ட்ரைனிங் சொல்லுவாங்க. O2 அப்படின்னா போஸ்ட் டெஸ்ட். அப்ப இதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கு அப்படின்னா சில நேரத்தில் இதை கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க. அப்ப இது கொடுக்கும்போது நமக்கு தெரியும். இப்ப இங்க வந்து என்ன இருக்கு, இது ரெகுலரா ரேண்டமைசேஷன் இருக்கு, ப்ரீ டெஸ்ட் இருக்கு, ட்ரைனிங் இருக்கு, அதுக்கடுத்து போஸ்ட் டெஸ்ட் இருக்கு. இங்க ரேண்டமைசேஷன் இருக்கு, ப்ரீ டெஸ்ட் இருக்கு, போஸ்ட் டெஸ்ட் என்ன இல்ல, ட்ரைனிங் இல்ல. மூணாவது குரூப் வந்து ரேண்டமைசேஷன் இருக்கு, ட்ரைனிங் இருக்கு, ப்ரீ டெஸ்ட் இல்ல, போஸ்ட் டெஸ்ட் மட்டும் இருக்கு. நாலாவதுல ரேண்டமைசேஷன், போஸ்ட் டெஸ்ட் மட்டும் இருக்கு. அப்ப இப்படி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்னது, சாலமன். அப்ப என்ன டைப்ல இருக்குன்னு கேட்டா இந்த மாதிரி டைப்ல இருக்கும். சாலமன் 4 குரூப் கண்ட்ரோல் டிசைன், 4 குரூப் டிசைன் சொல்லுவாங்க. சாலமன் 4 குரூப் டிசைன் சொல்லுவாங்க. இதுதான் என்ன சொன்னேன், மோஸ்ட் பவர்ஃபுல் சொன்னல, அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, மோஸ்ட் பவர்ஃபுல். ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம செக் பண்ணிச்சிடறோம். ரொம்ப செக் வைக்கிறதுனால இது என்னது, மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை. சாலமன் 4 குரூப் இந்த டிசைன் வந்து என்னது, மோஸ்ட் பவர்ஃபுல். எப்படிலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தெரியுறதுக்காக இந்த சாலமன் 4 குரூப். அப்ப ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அப்படின்னாவே ரேண்டமைசேஷன் நமக்கு தெரியணும், அதுக்கடுத்து கண்ட்ரோல் குரூப் தெரியணும், மேனிபுலேஷன் இந்த வார்த்தை தெரியணும்.